السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே உடனே அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? நம்முடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தர வேண்டுமா? அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு குர்ஆனினுடைய வசனம் இருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த குர்ஆனினுடைய வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம்தான், நான் ஏராளமான துஆக்களை கேட்கின்றேன், ஆனால் என்னுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று அதிகமான சகோதரர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் பொறுமையாக நின்று தொழுகையை நாம் அல்லாஹ்விடம் 5 நேரமும் தொழுதுவிட்டு பொறுமையாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவன் சீராக்கி தருவான். சூரத்துல் அன்ஆமினுடைய 124வது ஆயத்தில் உள்ள அல்லாஹ் என்ற இந்த 2 வார்த்தைகளுக்கிடையில் துஆ கேட்டால் துஆ ஏற்கப்படும். இமாம் ஜஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் பல தடவை அனுபவித்துள்ளோம், பல ஆலிம்களும் இதனை அனுபவபூர்வமான அமல் என கூறியுள்ளார்கள் என்று கூறி இந்த சூரத்துல் அன்ஆமினுடைய 124வது வசனத்தை இமாம் ஜஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இந்த வசனத்துக்கு மத்தியில் நாம் துஆ கேட்டால் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான் என்பதாக இமாம் ஜஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன துஆ என்றால், وَإِذَا جَاءَتْهُمْ آيَةٌ قَالُوا لَن نُؤْمِنَ حَتَّى نُؤْتَى مِثْلَ مَا أُوتِيَ رُسُلُ اللَّهُ أَعْلَمُ حَيْثُ يَجْعَلُ رِسَالَتَهُ. மீண்டும் ஒரு முறை அந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுகின்றேன். وَإِذَا جَاءَتْهُمْ آيَةٌ قَالُوا لَن نُؤْمِنَ حَتَّى نُؤْتَى مِثْلَ مَا أُوتِيَ رُسُلُ اللَّهُ أَعْلَمُ حَيْثُ يَجْعَلُ رِسَالَتَهُ. அவர்களிடம் ஏதேனும் அத்தாட்சி வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று நபித்துவத்தை எங்களுக்கு கொடுக்கப்படாத வரையில் நாங்கள் அதனை விசுவாசிக்க மாட்டோம் என்று கூறுகின்றனர். அவனுடைய தூதுவத்தை எங்கு எவருக்கு அழைப்பது என்பதை அல்லாஹ் நன்கறிவான் என்று வரக்கூடிய சூரத்துல் அன்ஆமினுடைய 124வது வசனம். இந்த ஆயத்தில் ரசூலுல்லாஹ் வரை ஓதிவிட்டு நாம் துஆ கேட்க வேண்டும். துஆவிற்கு பின் மீதமுள்ள அந்த வசனத்தையும் ஓதி முடிக்க வேண்டும். இவ்வாறு நாம் துஆக்களை கேட்டால் நம்முடைய துஆக்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்பதாக இமாம் ஜஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். وَإِذَا جَاءَتْهُمْ آيَةٌ قَالُوا لَن نُؤْمِنَ حَتَّى نُؤْتَى مِثْلَ مَا أُوتِيَ رُسُلُ اللَّهِ என்று ஓதிவிட்டு அதன் பின்னால் நம்முடைய துஆக்களை கேட்டுவிட்டு அல்லாஹு அஅலமு ஹைது யஜ்அலு ரிசாலத்தஹ் என்று நாம் பிறகு ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். வல்ல நாயன் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.